மண்டபம். சங்கீதம் 30ஆம் சங்கீதம். 30ஆம் சங்கீதம் தாவீதின் சங்கீதம். கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம். தாவீது என்ன சொல்றார் பாருங்க. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். நான் உம்மை போற்றுவேன். தாவீது, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழிய ஒட்டாமல். சத்துருக்கள் நம்மளை மேற்கொண்டுட்டு அப்புறம் மகிழ்கிறாங்களாம். நம்மளை பார்த்து, நான் தாமஸை ஜெயிச்சிட்டேன், வியாதி குத்து வியாதிக்காரன் ஆகிட்டேன், கடன் தொல்லை குத்து கடன்காரன் ஆகிட்டேன், மட்டத்தனக்காரன் ஆகிட்டேன், தரித்திரம் ஆகிட்டேன். இதெல்லாம் பண்ணிட்டு சத்ரு என்னை பார்த்து மகிழ்றானா. அதுக்கு நான் சத்ருக்கு துணை போனேன்னா எங்கே போனேன்னா ஆதியிலே போயிட்டேன். ஏதேன் தோட்டத்திலே நான் ஆதாமா இருக்கும்போது, ஏவாலா இருக்கும்போதே சத்ருக்கு துணை போய் அவன் என்னை மேற்கொண்டு மகிழ்ந்து கழி கொடுறான். என்னை பார்த்து தாமஸை ஜெயிச்சிட்டேன். தாமஸ் துளசிராமனை. ஒரு தாமஸ் ஒரு துளசிராமன் இல்லைங்க, உலகத்தில் என்ன இருந்த கோடி தாமஸ் துளசிராமங்க இருக்காங்க. ஆமாம், எல்லாரையும் சத்ரு ஜெயிச்சிட்டானா. மகிழ்றானா, சந்தோஷப்படுறானா. அதை பார்த்து இவன் சொல்றான், கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழிய ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். தாவீது சத்ரு மகிழிய ஒட்டாம அவன் கைப்பிடித்து தூக்கி விட்டாராம் கர்த்தர் தாவீத. ஆமா, அப்போ கை தூக்கி எடுத்தபடியால்னா கையை கொடுக்கணும் இல்லை கர்த்தர்கிட்ட. கையை கொடுக்காம எப்படி கை தூக்குவாரு? கர்த்தரிடத்தில் உன் வாழ்க்கையை ஒப்பு கொடு. கர்த்தரிடத்தில் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால் அவர் உனக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யி. அப்பொழுது சத்ரு உன்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் உன்னை கை தூக்கி எடுப்பார். அப்படிதான் சங்கீதம் 30 கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். தாவீதின் குமாரன் இயேசு. புதிய ஏற்பாட்டில் தாவீதின் குமாரனாகிய இயேசு சத்துருக்கள் மேற்கொள்றாங்க சிலுவையில். பாயிண்ட்டுக்கு நேராக அப்படி பாயிண்டோடு பாயிண்ட் அடிக்கிறேன். இயேசுவை சத்துருக்கள் மேற்கொண்டு மகிழ்கிறாங்க. வியாதி கொடுக்குறாங்க, சாபத்தை கொடுக்குறாங்க, மரணத்தை கொடுக்குறாங்க, தரித்திரத்தை பாதாளத்தெல்லாம் கொடுக்குறாங்க இயேசு சிலுவையில். சத்துருக்கள் ரோமர்கள், யூதர்கள். ஆனால் 3 நாளைக்கு அப்புறம் மேற்கொண்டு சத்துரு மகிழல. இயேசு பார்த்து அப்படியே வெக்கப்பட்டுட்டான். ஏன்னா மேற்கொள்ள முடியல யார? இயேசுவை. அதுக்கு என்ன பண்ணாரு இயேசு? நான் உம்மை போற்றுவேன். எங்க? சிலுவையில். இயேசு பிதாவை போற்றினார், துதித்தார், ஆராதித்தார்னு சொல்லப்பட்டது. நான் உம்மை போற்றுவேன், ஆராதிப்பேன், துதிப்பேன். யார? கர்த்தரை. எப்படி துதிப்ப? கர்த்தரை துதிக்கணும்னா அந்த துதி பொருள் என்ன? அந்த ஆராதனை பொருள், அந்த துதி தோத்திர பொருள், ஆராத பொருள். அதை வச்சு தான் கர்த்தரை போற்ற முடியும், துதிக்க முடியும், ஆராதிக்க முடியும். உன் மாம்சீகத்தை வச்சுக்கிட்டு அவரை போற்ற முடியாது. தேவனாகிய கர்த்தரை மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. அப்போ அந்த துதி பொருள் எதை வச்சு போற்றி தேவனை துதித்தார் சிலுவையில்? பிதாவே விடுகையில் ஆவியை ஒப்பித்து ஜீவனை கொடுத்து துதித்தார். சர்வஜீவ ரத்தத்தை கொடுக்கிறாரு பிதாவாகிய தேவனுக்கு. அந்த ஜீவன்ல தேவை நீதிட்டு ஒழித்தல் கொடுக்கிறார் பிதாவே. அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை ஒப்பித்து ஜீவனை கொடுத்தார் பிதாவாகிய தேவனுக்கு. அதான் போற்றுறது.
அதான் துதிக்கிறது. இப்போ பிதாவாகிய தேவன் தேவதூதனை அனுப்புகிறாரு, பரிசுத்த ஆவியை அனுப்புகிறாரு, சாவுக்கு ஏதுவான சரீரத்தில் உயிரோடு எழுந்துக்கிறாரு. அப்புறம் தேவதூதன் கல்லை புரட்டுறாரு, பிசாசின் தலையை நசுக்கிறாரு, சத்துருக்களுடைய உலகத்தையே கொள்ளை கொண்டார். அவர் தான் தாவீதின் குமாரன் இயேசு. புரியுதா? இயேசு உன்ன மாதிரி என்ன மாதிரி சத்துருக்கள் கையில் போய் மாட்டிக்கிட்டாரு. ஆதாமின் பாவத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டு ஆதாமின் சாபத்தை, ஆதாமின் மரணத்தை, ஆதாமின் பாதாளத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு போகிறாரு. போகும்போது துதிக்கிறாரு, போட்டுறாருங்க ஜனங்களையும் தேவனையும். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவரத்தத்துக்கு கொடுத்து ஜனங்களை ஆசீர்வதிக்கிறாருங்க. அவர் யாரையும் சபிக்கலைங்க, யாரையும் நிந்திக்கலைங்க, யாரையும் தூஷிக்கலைங்க. நீங்கள் கூட உங்களுடைய சத்துருக்கள் மேற்கொண்டு உன்னை மகிழ ஒட்டாமல் இருக்கணும்னா நீ துதி பொருள், தோத்திர பொருள், ஆராதனை பொருள், ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், அந்த இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்தங்களை பிதாவாகிய தேவனை இடைவிடாமல் கொடுத்து போற்று, அவரை துதி, அவர் ஆராதி. அப்போ மக்களுக்கு அவரை தூச்சிட்டு மக்களை சபிக்கிறதில்லை, அவங்களுக்கும் இயேசு சரீரம், இயேசு ரத்தம் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுத்துப்பாரு. ஆமாம், தேவன் பிரச்சனை இல்லை, எவ்வளோ ஒன்றா துதிக்கலாம். ஆனால் மனுஷன் பிரச்சனைக்கு உட்பட்டவன். அவனை எப்படி கிறிஸ்துவன் அன்பை காட்டத்தான் வேணும் ஜெயிக்கணும்னா. இயேசு சிலுவையில் காரி துப்புறாங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவ ரத்தத்தை தான் கொடுக்குறாரு, ஜீவ சரீரம் கொடுக்குறாரு. எப்படி மன்னி போகிறோம்? ஜீவ ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும். அங்கே ஈட்டியால் கொத்துறான், ஒருத்தன் சிரசில் முள்முடி வைக்கும், அங்கே காரி துப்புறான். முழு உலகத்துக்கு ரவுண்டு கட்டின்னு பிதாவாயுது ஆபியுக்தி ஜீவரத்தம் கொடுத்து போட்டுறாரு. அங்கே பரலோகம் அங்கே அட்டென்ஷன் ஆயிடுச்சு. பூலோகத்துக்கு ஆதாம்லேருந்து முழுவதுக்கு ஜீவரத்தம், பூலோகம் அட்டென்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் பாதாளத்துக்கு மரணமே வந்தாலும் அங்கேயும் ஜீவனை தான் பாதாளத்தில் கூட போய் ஜீவனை தான் பேசுகிறாரு. பாதாளமே கக்கிச்சு. தேவதூதனே வந்துட்டான், பசுத்தாவியாரெல்லாம் வந்துட்டாங்க அந்த கல்லறைக்கு, இயேசு கல்லறைக்கு. செத்து போனவரெல்லாம் ஏற்றுக்கிட்டாரு. சாவுக்கு ஏதோ சரி உயிர்ப்பித்தல் வந்து விட்டது. தரித்திர ஐஸ்வர்யம், சாபம், ஆசுவாத வியாதி ஆரோக்கியமாயிடுச்சு. உயிரோடு கூட ஏற்றுட்டாரு. தேவதூதன் வரான், கல்லை புரட்டுறான், பசுத்தாவியான வராரு. ஏன்னா ஜீவனை கொடுத்த ஜீவ வார்த்தையை பேச. அதனால தான் என்னுடைய எல்லா செய்தியும் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியம். அப்போ இந்த தாவீது சங்கீதம் 30 கர்த்தாவே என் சத்ருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழிய ஒட்டாமல். அம்மோன் புத்திர, மோவா புத்திர, பெலிசீரு, கானானீர், அப்புறம் கோலியாத்து, சவுலு, யாருமே தாவீதை மேற்கொள்ள முடியல. இந்த இயேசு போல துதி தோத்திரம், தேவனை துதி மக்கள் ஆஸ்வதிக்கிறது, கிறிஸ்து அன்பை வெளிப்படுத்துறது. அதனால் சத்துருக்கள் தாவீதை மேற்கொள்ள முடியல. வர விருத்தி ஆகிட்டு கட்சியில் ஆடு மேய்க்கிற நிலையில் ராஜாவாக உயர்த்தப்படுறான். காட்ஸ் மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன் தெரியாத கிறிஸ்துவ வாழ்க்கை வாய்ந்த வேஸ்ட்டு. மக்கள் மேலே எப்போ பார்த்தாலும் பகை, கசப்பு, வைராக்கியம், கோபம், சண்டை, சுயநீதி, அநீதி காட்டிக்கிட்டு கத்தரா துதிச்சிக்கிட்டு. துதி பொருளே இயேசு தான். பழைய ஏற்பாட்டில் பைதொட்ட ஆட்டுக்குட்டி, அதே மூலமாக நீதி ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதொட்ட ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு செலுத்தி தேவனை போற்றினான், துதித்தான், ஆராதித்தான். பலிபீடனாவே துதி தோத்திரம் ஆராதனை தான் ஆபிரகாம். அப்போ உலகத்துக்கு கிறிஸ்து தேவை நீதிட்டு ஊழியத்தேதல். எல்லா சத்துருக்களும் மடங்கடிக்கு ஓட பார்க்குது உன்னை பார்த்து. வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்கள், பாதாளங்கள், பசுத்தாய் வர பார்க்குறாரு. தேவதூர்களெல்லாம் உன்னை பார்த்து கவர்றாங்க தாவீதை பார்த்து. அதனால தான் தாவீது முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியல. தாவீது சொல்கிறான், கர்த்தரை நான் எக்கோலத்திலும் தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்போதும் வாயில் இருக்கும். எப்போதும் 24/7, வாரத்தில் 7 hours, மாதத்தில் 30 வருஷத்துக்கு 365 நாளும் எப்போதும் கத்தரை எக்கோலத்தில். கத்தர்னாவே கத்தர் ஆதாம் முழு உலகத்து. கத்தரை ஒரு மாதிரி மனுஷன் வேறு மாதிரி பார்த்தா அதுக்கு பேர் மதம். கத்தர் ஜீவன் உள்ளவர். இயேசு கத்தரையும் பிதாவாகிய தேவனையும் மனுஷனும் ஒன்று போல பார்த்து தான் அந்த பிதாவின் அன்பை மக்களுக்கு காட்டுறாரு, அகோபி அன்பை காட்டுறாரு. சபிக்கிறவன், நிந்திக்கிறவன், தூஷிக்கிறவன், பரிசேயன், சதுசேயன், எல்லாருக்கும் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம், ஜீவரத்தத்தை கொடுக்குறாரு. அதான் துதி பொருள், தோத்திர பொருள், ஆராதனை பொருள், அதை கொடுக்குறாரு பாருங்க. திமிர்வாதக்காரன், லேகோன் பிசாசு, பெரும்பாடு உள்ள திரளான ஜனங்களுக்கு பிதாவாகி தேவனுக்கு ஆபி ஜீவ சரீரம், ஜீவரத்தம்.
மனுஷனுக்கு ஜீவசர ஜீவரதம், பிதாவாகிய தேவனுக்கு ஜீவசர ஜீவரதம் மனுஷனுக்கு நன்மத்தையுமே காட்டுறது கிடையாது. அது சரியான துதி கிடையாது, அது மத துதி. ஆமாம், கடவுள் ஒரு மாதிரி பார்ப்பான், மனுஷனை வேறு மாதிரி பார்ப்பான். அங்கே தான் கிறிஸ்தவம் தோற்று போச்சு. உலகத்தில் எத்தனை கிறிஸ்தவனும் கடவுள் ஒரு லிஸ்ட்லேயும் மனுஷனை வேறு லிஸ்ட்டில் வச்சுட்டான். ஏசு அப்படி வைக்கலைங்க. பிதாவாகிய தேவனத்தை எவ்வளோ அன்பு கொண்டார், அது கொப்பாய் உன்னிடத்தில் அன்பு பிறகு அதே அன்பு இயேசுவின் அன்பு. ஆதாம் வந்து இயேசுவின் அன்பு, பிதாவாகிய இயேசுவின் அன்பு. ஃபயராக இருந்தாருங்க இயேசு. அந்த டைப்பில் இருந்துக்கிறான் தாவீது. கோலியாத்து முன்னாடி நீயோ நீ இயேசுவே கர்த்தருடைய நாமத்தை தான் கொடுப்பேன்றான். யாருக்கு? கோலியாத்து. கர்த்தருடைய நாமத்தையே கொடுக்குறான், இயேசு நாமத்தையே கொடுக்குறான் பாரு கோலியாத்து. அதுதாங்க துதி பொருள். தேவனுக்கு இயேசு நாமந்தான். கர்த்தரை காலத்தில் துதிப்பேன். துதி பொருள், ஆராதனை பொருள், ஜப பொருள், தோத்திர பொருள், எல்லாம் ஜீவன கர்த்த காரியங்கள். நன்மத்தை மறியத்தக்க கனி. ஆதாம்கள் மாம்சமானது ஒன்றுக்கு ஓதாது, 5 வேலை தான் செய்யும். தேவனுக்கும் மாம்சம் ஓதுவாது, மனுஷனுக்கும் மாம்சம் ஓதுவாது. மனுஷனுக்கு மாம்ச செய்தி காட்டிப்பார், அடிச்சு கொண்டே ஊரே தண்டு வந்துடும். சாபம் பார்க்குது, பாபம் பார்க்குது. அதை தான் மாம்ச செய்தியில் பார்க்க கசப்பு, வைராக்கியம், கோபம், சண்டை, சுயதி தாட்டி ஏ சொன்னார், மாம்ச சிந்தை மரணம், மாம்சமானது ஒன்றுக்கு ஓதாது. அது அப்போ என்னத்தையே பண்ணும்? கிறிஸ்துவை கொடு. ஏசு ஜீவன், பரிபூர்ண ஜீவனை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாமுக்கு முழு ஒரு ஆள் பாய் கூடாமல் கொடுக்கணுங்க. முழு உலகத்துக்கு ஒரு ஆளுக்கு தாங்க நான் பார்க்க கஷ்டம் காட்டினேன். அந்த ஒரு ஆள் மூலமாக ஒரு பிசாசு வந்து எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. அதனால தாங்க இயேசு ஏற்றுக்கொண்டா, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகம்னா துன்மார்க்கம். ஆதாம் வந்து 2வது வரைக்கும் உலகம்தான். அன்பு என்ன அன்பு? இயேசுவின் அன்பு. மனித அன்பு, மாசுபட்ட அன்பு, தாய் அன்பு, தகவன் அன்பு, அண்ணன் தம்பி அன்பு, காதலன் காதலி அன்பு, எல்லாம் இயேசுவின் அன்பு. அகோபி அன்புனா தேவ அன்பு. அது நல்லவன் கட்டவன் உயர்ந்த தான் ஏழை பணக்காரனெல்லாம் பார்த்துருக்காது. மனுஷனா ஜீவசர ஜீவரத்தம் நல்ல மேய்ப்பன். அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் வந்து அவனுக்குள்ள சுத்தாகி போச்சு. இவரும் பாதுகாக்கப்படுவான். ஒரு பையன் இயேசு மேலே கைப்பட முடியாது. மத்திய மார்க் லூக்கால என்னவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. பரிசெயம், சவிசேயம், வேத பாருங்களாம். அவருக்கு கொலை செய்ய வகை தானாங்களாம். ஒருவனும் அவர் மேலே கை போட முடியல. ஏன்னா எல்லோருக்கும் ஜீவசர ஜீவரத்தம் கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமன்ற வாக்குத்தத்தை குத்திட்டே இருக்கிறார். அதனால் யார் எந்த வியாதி பிடிக்கல, எந்த சாபம் பிடிக்கல, எந்த தரித்திரம் பிடிக்கல, எந்த அவமானம் வெக்கம் பிடிக்கவே இல்லை இயேசுவை. அந்த தாவீதின் குமாரன் இயேசுன்னு சொல்கிறாங்க. அந்த தாவீது இயேசு போல ஒரு மனநிலை உடையவனாக இருந்தவன் தான் தாவி. அதே மாதிரி யோசேப்பு, எல்லாமே அந்த இயேசுவின் மனநிலை உள்ளவங்க தான் உலகத்தை ஜெயித்தாங்க. பாவத்தை மரணத்தை உலகத்துக்கு ஒளி பூமிக்கு உட்கார்ந்தாங்க. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, மோசே, இவங்கெல்லாம் இயேசுவின் சாயலில் ஒரு சில காரியங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு பிரதிபலிக்கிறதுனால தான் அவங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். நீ புதிய ஏற்பாட்டில் இருக்கும்போது 100க்கு 100 கிறிஸ்து இயேசுக்குள்ளே வரணும். அந்த கிறிஸ்து இயேசு சரீரம், கிறிஸ்து இயேசு ரத்தத்தை தேவனுக்கு இடைவிடாமல், கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மடியே ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியால் நான் உம்மை போற்றுவேன். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, இழவிடாமல் போட்டுறது தான். எப்படி போட்டுருவேன்? தேவனை எதை வச்சு போட்டு? ஆதாமுக்குள்ளே இருக்கிற நன்மத்தையமாக காரியத்தை வச்சு தேவனை போட்ட முடியுமா? அது பிசாசை போட்டுறது. நன்மத்தையும் இல்லையேனாக்கா மாம்ச சிந்தையிலே தேவன் தனக்குள்ள தான் பிசாசு துதிக்கிறது. பிசாசு ஓழாமல் வந்து உனக்கு தொல்லை குத்து அழிச்சு கொண்டு பாதம் தீர்த்து போயிட்டே இருப்பான். அது ஆதாமின் சிந்தை. அப்போ கர்த்தரை எப்படி போட்டுருவேன்? துதி பாராரு இயேசு கிறிஸ்து மூலம். கடைசி ஆதாம் இயேசு கிறிஸ்து சரி இயேசு சாமன்ற வாக்குத்தத்தங்களை பிதாவாகிய தேவனுக்கு இடைவிடாமல் செலுத்துவது. நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலில் இருக்க பிதாவே, அடுத்த செல்லு உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ், உம்முடைய செத்தாங்க. நம்முடையதுன்னு வந்தாவே மாம்சம். அப்படியே பிசாசை துதிப்பே, பிசாசு வந்து ஒன்று அழிச்சிடுவான். சுயநீதி அநீதியை தேவனுக்கு தானே கொடுத்து ஊற்றினான். அப்போ பரமண்டலில் இருக்க பிதாவே, நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதம். அடுத்த ஸ்டெப்பில் உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ், உம்முடைய, அது இயேசுவின் நாமம். அந்த இயேசு நானே வழி ஜீவசர ஜீவரத்தம். இயேசு நன்மத்தையும் அறியத்தக்கவர் அல்ல. இயேசு ஜீவ விரிச்ச ஜீவ சரத்தை தேவி நீதிட்டு உயிர்த்தெழுதல். அதை தேவனுக்கு தனக்கு கொடுத்து பாவுண்டு மரணம் என்கிற சத்துருக்கள் மேற்கொள்ள ஒட்டாமல் அவர் உன்னை கை தூக்கி எடுத்தபடியால் அவரை போற்றுவாய். சத்துருக்களுக்கெல்லாம் அப்படி சாபத்துக்கு, பாவத்துக்கு, மரணத்துக்கு, தத்துவத்துக்கு, பாதாளத்துக்கெல்லாம் தப்பி வைக்கப்படுவாய். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு. இன்னும் ஏராளமான செய்திகளை கொடுத்துருக்கேன். 100க்கு 100 ஜீவமார்க்கம். உலகத்தில் எங்குமே கேட்டிராத விலையே ஏற்பட்ட சத்தியங்கள். இதோடு கூட நான் முடிக்கிறேன். இந்த மாலை நேரத்தில் இந்த வசனத்தை இப்போ தான் படித்தேன்.
ஒரே வசனம், அதுக்கு மேலே என்னால் படிக்க முடியாது. கேட்குற வசனம் படிக்கவே முடியல. இதிலே இது ஓட்டு விஷயம். ஒரே வசனம் பாருங்கள், சங்கீதம் 30. கர்த்தாவே, என் சத்ருக்கள் என்னை மேற்கொள்ள ஒட்டாமல். என்னென்னா போட்டுக்கோ சத்ரு, வியாதியாக, வறுமையாக, தரித்திரமாக, பாதாளமாக, என்னென்ன சத்ரு இருக்குது, எல்லாமே சத்ரு தான். உலகமே சத்ரு தான். வறுமை, தரித்திரம் எல்லாம் சத்ரு தான். இது மேற்கொள்ள ஒட்டக்கூடாதுன்னா போற்று. இயேசுவின் மூலமாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆமட்ட வாக்குத்தத்தமே இருக்குது. அதை தேவனுக்கு கொடுத்து போற்று. ஆதாமுக்கு முழு கொடுத்து கொடு. இயேசு அப்படி தான் போற்றிக்கிட்டே இருந்தார். மத்திய மார்லூகால பிதா 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 ஜீவனை கொடுக்குறாரு. ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு ஜீவன் 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 நல்ல மேய்ப்ப ஜனகர் ஜீவனை திருடவும் கொள்ளுவாய்க்கும் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டா பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே வடிவும் சத்தியம் ஜீவனும் என்றார். என் பிதா ஜீவனோ குமாரனோ ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அவர் ஜீவ வார்த்தையாக இருக்கிறார். அந்த ஜீவனை தேவ நீதி உயிர்த்ததில் இருக்குது. அதை தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு மூடு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. போகிறதுலலாம் அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தாய் ஓடுது. இவர் பசுத்தாய் இருக்கிறார். தேவதூதரம் ஒரு ரகலையாக தாங்க இருந்துக்கிறார் இயேசுனாரு. அந்த ஜீவரத்தத்தை சிலுவையில் உங்ககிட்ட குத்துட்டார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். எதில் பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் மன்னிப்புனா விடுதலைன்னு அர்த்தம். பாவத்திலிருந்து சாபத்து மரணம் எல்லா சத்துருக்கையிலிருந்து விடுதலை. அவர் தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்ததில் ஜீவரத்தத்தை குத்துக்கிறார். அதை எடுத்து பிதாவாகிய தேவனை போற்று உலகாங்கிதம் கொள்ளுவார். பிதாவாகிய தேவனை என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாயின்னு கேட்டுப்பார். ஆதாம் காரியத்தை எதிர்பார்க்க மாட்டார். ஆதாமே, அந்த கனியை தொடாதே. தேவன் நன்மை தீமை அறியத்தக்க சாவேன்னு சொன்னார். அந்த நன்மை தீமை பாவத்தின் சம்பளம் மரணத்தை எதிர்பார்க்கல. பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ள இவ்வளவாய் உன்னத்தில் அன்பு அந்த இயேசுவை கொண்டு வந்து அவர் கொடுத்து போற்றவரை. அந்த இயேசுக்கு தேவி நீதி தூர் இயேசுக்கு சாப்பிட்ட பரலோக ராஜ்யமே இருக்குது. அதை இடை விடாமல் கொடுத்துக்கிட்டேரியா. ஏதோ ஒன்று கொடுக்கணும். நீ ஜீவரத்தை தேவன் தன கொடுத்து கொடுக்குன்னா நீ நியூட்ரலாக இருக்குமா? உடனே நண்பத்தையுமே கவலை பயம் வெறுப்பு உன்னறியாமே தேவன் தன கொடுத்து கொடுத்து பிசாசுங்களாக வந்து சூழ்ந்துக்கு அசூத்தாவே 2000 பிசா பிச்சுச்சா மருவத்தனை லேகோன்றன. ஏன் அத்தனை பிசாத அவனை சூழ்ந்துக்கிச்சு? ஒரே நன்மத்தையுமே என் தாயனை பாவத்தில் கருத்தரித்தான். மனுஷன் ஜடம் கிடையாதுங்க. 24/7 ஏதோ ஒன்று தேவனுக்கும் உலகத்துக்கும் அவன் காட்டிகிட்டே இருக்கிறான். நன் பாவத்தை மன்னத்தை தேவன் தனக்கு உலகத்தை காட்டிகிட்டே இருந்தானாக்கா சத்துருக்கள் சூழ்ந்து கொள்வார்கள். தேவ நீதியின் சம்பளம் உயிர்தில் தேவன் தனக்கு ஆதாம் முழு தேவ தூதரும் பசு தாவியானும் சூழ்ந்து கொண்டு அந்த மனுஷன் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டான். வர விருத்தி அறிவும். அவனுக்கு விரோதமாக உருவாக்கப்படி எந்த ஆயுதம் வாய்க்காது. ஆதாமையும் சேர்ந்து இவனுக்கு மரணத்துக்கு நேராக நடத்துது. பிரச்சனைக்கு நேரம், வியாதிக்கு, வறுமைக்கு, தடுத்ததுக்கு, பாதாளத்துக்கு நேராக நடத்துது. கிறிஸ்துவ சிந்தையோ அந்த ஜீவனை பறிவு தேவ நீதி தூய்த்தல் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு வாய்நாளெல்லாம் கொடுத்தா. வெற்றி, ஜெயம், சமாதானம், சந்தோஷம், ஐஸ்வர்யம், சமாதித்து பரலோகராஜுக்கு நேரம் நடத்துது. அதனால தான் நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவன் நிலைத்திருந்தான் மிகுந்த கனி கொடுது. சங்கீதம் 30 சங்கீதம் 1 கர்த்தாவே, என் சத்ருக்கள் என்னை மேற்கொண்டு மகையை ஒட்டாமல். அண்டர்லைன் உன் சத்ருக்கள் பாவம் டு மரணம் அதுக்கு இடையில் எல்லாம் கேடுபாடுங்குது. இந்த சத்ருக்கள் உன்னை மேற்கொண்டு ஒட்டக்கூடாதுன்னா தேவி நீதி டு உரித்தெதில் கொள்ளவா, கிறிஸ்துவுக்குள்ளவா. கிறிஸ்து அவர் நேர் அப்பாற்பட்டவர். ஆதாம் சிந்தை மரணம். அதிலே இருந்தாக்கா சத்துருக்கள் தான் சூழ்ந்துவா ஈமிக்கிற மாதிரி இருப்பாங்க. ஒரே சாபம், வியாதி, வறுமை, கவலை பிரச்சனை, தரித்திரம் பிரச்சனமாகவே ஒரே போராட்டம், வறுமையும், கண்ணீரும், தூயம், கம்பளையுமாகவே இருப்பாங்க. அதை விட்டுட்டு ஆதாமுக்கு கிறிஸ்துவுக்குள்ளவா அந்த ஜீவ ரத்தத்தை பூச்சி அந்த தேவி நீதிட்டு உடித்ததில் பிதாகுமார் ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு கொடுக்குற வேலையை பாரு. உன்னுடைய சர்க்கம்டன்ஸு அட்மாஸ்பியரே மாறும். பசுத்தை தேவ பிரசன்னம் இருக்கும், கான்ஃபிடன்ஸ், தைரியம் இருக்கும். இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திக்கிச்சு. ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஊற்றினாக்கா சகல பாவத்தை நீக்கணும், சுத்திகரிக்கணும். பசுத்தாய் வரணும், தேவதூர் வரணும், உன்னை வர விழித்தெடுக்கணும். ஆடு மேய்க்கிற நிலையிலேருந்து உன்னை ராஜாவாக உயர்த்தணும். அது தாவீதுக்கு நடந்தது, ஈசாக்கு நடந்தது, யாக்கோபுக்கு நடந்தது, மோசேக்கு நடந்தது. பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டி ரத்தம் நீதிமானாக்கப்பட்டவங்களாம். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாக நீதிமானாக்கப்பட்டவன். இதோ உலகத்தின் பாசு தேவாட்டுக்குட்டி, அது ஜீவாட்டுக்குட்டி. அந்த ஜீவ ரத்தத்தை இயேசு சுவாமிட்ட வாக்கு தத்துவத்தை பிதாகுமார் பசுத்தாவிக்கும் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு எக்காலத்தில் என் நேரத்திலும் பேசு, இடைவிடாமல் பேசு, எக்காலத்திலும் பேசு. தாவீது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போது எக்காலமும், காலையிலும் மாலையிலும் இரவிலும், சுகத்திலும் பலவீனம் சோர்விலும் எல்லா நிலையிலும் துதி தோத்திரம் தேவனுக்கு தனக்கு உலகத்து. ஒரு வழியாக வர பிசாசு 7 வழியாக போடுது. வர விருத்தி ஆகிட்டே போகிறான். ஜெயிக்க யாராலும் முடியல. தாவீது சாதாரண காரியம் இல்லைங்க.
இயேசு கிறிஸ்து சரீர சத்து இயேசு சாப்பிட்ட பரலோக ராஜ்யம் வாழப்போது சக உணர்வுபூர்வமாக கொடுங்க. இல்லைன்னா உணர்வு உங்களுக்குள்ள இருக்கிற ஆதாமின் பாவத்தை தேவன் தனக்குள்ள சின்சியரே உன்னை தெரியாமே குத்துட்டு இருப்பேன். பிசாசு உன்னை தெரியாம ஒன்று மகிழ்ச்சி உன்னை பார்த்து சந்தோஷப்பட்டுகிட்டே இருப்பான். வியாதி வரும்போது கவலை பயம் ஊர் செல்ல நாடு செல்ல அரசியல் பேர் விசுவாசி ஊழிக்காரு, அந்த ஊழிக்கார் செல்ல இந்த ஊழிக்கார் செல்ல அந்த விசுவாசி செல்ல இந்த உபதேசம் இப்படியே பேச்சு கருத்து பேச்சு கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், எச்சரிக்கலாம், ரொம்ப மோசம் விலகி இருக்கலாம். ஏசு அப்படி இருந்தார். ஆனால் ஜீவரத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு உணர்வு பூர்வமாக கொடுத்துட்டே இருந்தார். வாய்னெல்லாம் கொடுத்தார், இடைவிடாமல் கொடுத்தார், எக்காலத்து கொடுத்தார். அதே மாதிரி தாவீது கர்த்தரை எக்காலத்து தோற்று துதி எப்போது வாயில். அதுக்கப்புறா இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தானே கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்திட்டே இருக்கிறான். சவுலு நேசிக்கிறான், அவன் கொல்லுவே வெல்லுவனுக்கு கில்வா வெட்டுண்டு தற்கொலை பண்ணி சேர்த்தான் சவுலு. பெரிச்சங்க ஆதாமுக்குள்ளே வந்த எல்லாம் தாவீது விரோதமாக எல்லாம் வாங்கி விட்டான். இவன் கிறிஸ்துக்குள்ள தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு இவன் சவுலை நேசிக்கிறான். அகாபி அன்பு. அப்போது தாவீதின் குமாரன் இயேசுவும் தாவீதும் கர்த்தரை போற்றினார்கள், மக்களை தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார்கள். அதனால தான் அவன் தலைவனானான். அவனை மேய்க்கிறவன் தலைவனானான், ராஜாவானான். ஜனங்களை அவனுடைய தாவீது என் இதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பன், அவனை ராஜாவாக்கி ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் வைக்கிற உன்னை கூட ராஜாவாக கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தா நீ ராஜா. உன்னை கொண்டு ராஜ்யம் செய்வார், தேவடைய ராஜ்யம். அப்போ எப்படி இருக்கணும்? மனுஷக்கு மக்கள் எல்லாம் சேட்டைக்காருங்க, உனக்கு பிரச்சனை கொடுக்குறதா தான் இருப்பாங்க. தாவீதுக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாங்க, சோர்ந்து போல பாருங்கள். கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆட்டு விட்டுறது நீதிமானாக்கப்பட்டோம் கொடுத்து எல்லாத்தையும் பேஸ் பண்ணி எல்லாத்தையும் ஜெயிச்சு ஒரு நிலைக்கு வராமல் பாருங்க. அதனால் இயேசு நண்பர் தேவனுக்கு தனக்கு ஒரு சபிக்குள் ஆஸ்வதிங்கள், பகைக்குள் நன்மை செய்யுங்கள், சத்துருக்களை செய்யுங்கள், துன்பப்படுத்த ஜபம் பண்ணுங்கள், உங்களையே நீங்கள் நேசியுங்கள். உங்களையே நீங்கள் நேசிக்கணும், உங்களையே வெறுக்கூடாது. உனக்கும் கிறிஸ்து ஆதாம் முழு உலகத்துக்கு பிதாவாகி தேவனுக்கு கிறிஸ்து டோட்டலாக கிறிஸ்துக்குள்ளவா. கர்த்தருடைய நாமம் பலத்து நீதிமானாக கூடி சுகமாயிரும். கர்த்தருடைய நாமம் அடைக்கலத்துக்குள்ளவா. கர்த்தரின் கோட்டை என் தஞ்சம் என் துருகம் கேடகம். அந்த கர்த்தர் ஜீவன் உள்ளவர், நண்பத்தை மரியாதை கூட கிடையாது. அந்த ஜீவனில் தேவ நீதி இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துக்குது முழு உலகத்துக்கு ஜனங்களுக்கு தேசங்களுக்கு இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கொடுத்தா இந்த வசனம் கண்டிப்பாக நிறைவேறும். சங்கீதம் 30. கர்த்தாவே என் சத்ருக்கள் என்னை மேற்கொண்டு மடியை ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கினபடியால் நான் உண்மை போற்றுவேன். கை தூக்கிட்டு வருண்ணே, எந்த பாதாள கோயில் இருந்தாலும் தூக்கிட்டு வருங்க. இயேசு பாதாள வெளியும் போனார், தூக்கிட்டாரே இல்லையா? 3ஆவது நாள் பிதாபி பிடிக்கிற ஆபி ஜீவனை விட்டு ஜீவரத்தை கொடுக்குறாருங்க. அது ஜீவன்றவாதி ஈட்டியால் அதே ஜீவசர் ஆதாம் முழுத்து குத்தாரு, கை தூக்கி எடுத்துட்டார் பாரு பாதாளத்தில். தேவச பசுத்தா வந்து உயிரோடு வந்து தேவச கல பிசாச்சி உலகத்தையே கொள்ளை கொண்டாரு. அவர் ராஜாஜி ராஜா. தாவீது ராஜா, நீ புதிய ஏற்பாடு ராஜா. ஜெபம் பண்ணு ராஜா. பசுத்த பிதாவை இந்த அருமையான நாளிலே எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டு சோத்திரம். சத்துருக்கள் எங்களை மேற்கொண்டு மடிகையை ஒட்டாமல் இருக்கணும், நாங்கள் கிறிஸ்துக்குள் வரணும். அந்த கிறிஸ்து நானே வடியும் சத்திய ஜீவன், அந்த ஜீவனில் தேவி நீதி இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தந்தது. அந்த பிதாகுமார் பசுத்தாவிக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு வாய்நாள்லாம் கொடுக்க இடைவிடாமல் கொடுக்க எக்காது கொடுக்க கத்தா. ஒரு மனுஷன் பாக்கிட்டு ஆதாம் தொடங்கி 2வது முழு உலக குடும்பத்தார் இனத்தார் தேசார் மாம்சமானி அவர் இயேசு சார் இயேசு சாப்பிட்டவன் கோடம் கொடுத்துக்கிட்டே இருங்கத்தா. பிதாவாகி தேவனுக்கு 24 பார்த்து வாரத்தில் வருஷத்துக்கு உளுத்தடி இயேசு ஜீவன் பரிபூர்ண வானத்துக்குள்ள சகல அதிகாரத்தை தேவன் தனக்கு ஆதாம் வாய்நாளாம் கொடுக்குறீங்க தா. அதை கொடுக்க மறந்தாக்கா வாய்நாள்லாம் நன்மத்தையுமே பேசிட்டு இருப்பான். பிறந்த நாள்லேருந்து நன்மார்க்கு சுயநீ நன்மை தேவை பாவத்தை செப்பல் மார்க். அதை தேவனுக்கு தனக்கு 4 கணுக்காக மணிக்கிற எண்ணத்தை கண்டேன். சத்துருக்கள் தான் சூழ்ந்து கொண்டாங்க. அவன் சத்துரு ஜெயிச்சு உன்னை பாவத்தை சாபத்தை மறந்து சிச்சிங்களை மகிழ்ந்து கழுவி விடுறான் பிசாசு. அவன் வேதனைப்பட்டு சிதறடிக்கப்படணும். தேவன் பகைங்கன்னா கிறிஸ்துக்குள் அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு வாய்நாள்லாம் கொடு இடைவிடாமல் இயேசு சார் இயேசு சாப்பிட வெளியே வானத்து பரலோகமே இது இயேசு கிறிஸ்துவில். இந்த பிதாவை ஆதாம் முழுது பாதாளத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து பாவத்தில் மருந்து தரித்திலிருந்து விடுதலை. ஆண்டு சத்தியத்துக்கு ஒரு அப்படியே ஆஸ்வதிக்க முடியும். முழுவதுக்கு 816 கோடிக்கு அதிகமான ஜனங்க எங்கள் சபை குளோபல் சர்ச்சு. எங்களுக்கு வானம் போகிற பூமி பாது எங்கே போனாலும் ஆதாம் குள்ள நன்மத்தை மாதிரியே தேவன் தன உலகத்துக்கு பிசாசு சத்துக்கள் சூழப்பட்டிருக்க உலகம் உள்ள குட்டி பாதாளமாக பகை கசுவு கொலை விபச்சாரம் வேசிச்சனம் காமவிகாரம் எங்கே பார்த்தால் ஏமாத்து கற்பழிப்பு எங்கே பார்த்தால் பிசாசு சத்துருக்கள் சாபங்கள் பாவங்கள் மரணம் தரித்திரமாக இருந்த உலகம். அரசியல்வாதிகளாக திகைக்கிறாங்க, என்ன செய்யுதுன்னு தெரியலன்னு. எல்லாம் ஆதாம் வழியாக செய்து பாவம் செய்து தேவ மகிழ்ச்சிட்டு வருது. இலவச கிறிஸ்துவை மீட்பை கொண்டு நீதிமான ஆக்குறாங்க. அந்த இயேசு ஜீவன் பரிவர்த்தனை 816 கோடிக்கு அதிகம் தேவன் தனக்கு ஆதாம் அசுத்த இல்லத்து பசுத்தை பூமி எங்கே அலையிலையாக கட்டுவது தேவத்துடன் பணிவிடை செய்யிருக்கத்தா. இந்திய தேசம் 140 கோடிக்கு அதிகமான ஜனங்க. தமிழ்நாட்டில் 7 கோடி ஜனங்க.
வேலூர் மாவட்டம் எங்கள் கிராமத்தில் எங்கே போனாலும் ஆதாம்கள் பாவத்தின் சம்பளம் தேவன் தரப்பு பிசாசு சத்துக்கள் சூழ்ந்து கொண்டார்கள் ஜனங்களை தேசங்களை. நோவா காலத்தில் நந்து அப்படியே மனுஷகுமார் காலத்தில் சோதம் கூட நடக்கும்போது எங்கே பார்த்தாலும் சாப பாவம் மன்னத்தில் பாதாளமாக இருக்க தாவே ஆதாம்குள்ள பிறந்தவனை கிறிஸ்துக்குள் கொண்டு ஒரு ஏசு எங்கு சுற்றி பிசாசின் பால்பாக யாரும் வெளியிலாட்டார். மத்திய மாற்றுவார் எங்கு நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்கு ஜீவ சரிஞ்சு தேவன் தனக்கு ஆதாம் அசுத்த பசுத்த இனி பாவத்தை கிறிஸ்துக்குள்ள நானே திராட்சை நீங்கள் கூட ஒரு வார்த்தை நிலையத்தில் சொல்லியிருக்கதா இயேசு ஜீவனை பரிவச்சு ஆதாம் கோடா கூடி வாய்நாளாக கொடுக்குறோம். கிறிஸ்துவ பூமியில் மாம்சமானி நிறைத்துக்கிறதா அசுத்தாய் வெடிச்சு சென்ற தேவத்தை பசுத்தாய் இரண்டுக்கதா தாவிதை போல் ஒரு ஆடு மேய்க்கிற ராஜாவை வைத்தபடி ஜெபிக்குங்க வர விரித்து விடாம இருக்கதா. சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கும் பெரிய காரியம் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்திற்கும் மிக ஜீவனில் நல்ல பிதாவே ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்ரா துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டிலையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் கொண்டு ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர்னு சர்ச் பண்ணுங்கள். ஒரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல், இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவின் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தி, இன்னும் ஏராளமான செய்தி உலகத்தில் எங்கே பேக்கிற விலையே ஏற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது செய்தியை ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்தியிருப்பார். ஆனால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க, நண்பர்கள் பிள்ளைகளுக்காக ஷேர் பண்ணுங்கள். தினத்தை நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுகிறது. செய்தி 16/6/2026 பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பையில் கொடுக்குறது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.